ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச மூவிஸை சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் பார்க்கணுமா? அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மூவிஸை சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஎம்டிபி சைட்டுக்கு போய்க்கோங்க. ஐஎம்டிபி சைட் போயிட்டு அதோட அஃபிஷியல் சைட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஷோவை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற தி பாய்ஸ் அப்படிங்கிற ஷோவை வந்து நான் சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதோட ஹோம் பேஜ் இப்படி வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச ஷோவை நீங்கள் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அதோட ஹோம் பேஜ் வந்துடும். இந்த இடத்துல வந்து மேலே உள்ள லிங்க்ல அதோட அட்ரஸ், அந்த லிங்க்ல போயிட்டு ஐஎம்டிபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி பிளே அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டைரக்டா இந்த மாதிரி அந்த ஷோவே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிளே ஆரம்பிச்சிடும். இப்படி பிளே ஆக ஆரம்பிச்சிடும். பிளே ஆக ஆரம்பிச்ச உடனே நீங்கள் அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராப் டவுனில் உங்களுக்கு என்ன சீசன் வேணும் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ எபிசோட் இருக்குது அப்படி எல்லா டீட்டெயிலுமே இங்கே காட்டும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 5 வரைக்கும் இதில் இருக்குது. அதே மாதிரி சீசன் 5ல் கரண்ட்டாக எத்தனை எபிசோட் இருக்கோ அது வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷோஸையும் மூவிஸ்க்குமே இந்த மாதிரி தான். ஸோ மூவிஸையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதிலே பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக் போயிட்டு ஐஎம்டிபி ஹோம் பேஜில் இப்போ ஒரு மூவி போடுவோம். தாய்க்கிழவி. ஓகே, இப்போ தாய் கிழவி போடுவோம். ஸ்பெல்லிங் வந்து ஓகே, இந்த தாய் கிழவி இருக்கு. அப்போ தாய் கிழவியை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ தாய் கிழவி கிளிக் பண்ணால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுது. ஸோ இப்போ லிங்க் அட்ரஸில் போயிட்டு ஐஎம்டிபி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பிளே அப்படின்னு டைப் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ ஃபுல்லாக வந்து ஃபுல் மூவியே உங்களுக்கு வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கேயா கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பட் நீங்கள் படம் ஃபுல்லாக பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அந்த பிளேன்னு கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக படம் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஷோ ஆக ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து எதையும் கிளிக் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேப் ஒன்று ஓப்பன் ஆகி ஆட் வரும். அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த மூவி வந்து இப்போ ரன் ஆகுது. நம்ம ஓட விட்டும் பார்ப்போம். இடையில எங்கேயாச்சும் கிளிக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஓடுது. அதே மாதிரி குவாலிட்டி நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். 1080p வரைக்குமே இருக்குது. நீங்கள் குவாலிட்டியும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரும்பாலான ஷோஸும் மூவிஸும் உங்களுக்கு கிடைக்கும். அனிமே பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அனிமே இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமஸ் அனிமே வந்து ஒன் பீஸ் நம்ம இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஒன் பீஸில் எத்தனை எபிசோடு எத்தனை சீசன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன் பீஸ் அனிமே. ஸோ இதுதான் ஒன் பீஸ் அனிமே. ஸோ இதுலேயும் நம்ம அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். சேம் ட்ரிக் தான். ஆமாம், எல்லாத்துக்குமே சேம் ட்ரிக் தான். உங்களுக்கு பிடிச்ச ஷோவோ இல்லை மூவியோ அதை ஃபஸ்ட்டு ஐஎம்டிபியில் போயிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஎம்டிபி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பிளே அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு எல்லா சீசன் மேலே அந்த ட்ராப் டவுன் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சீசன் 23 வரைக்குமே இருக்குது. சீசன் 23னா இப்போ கரண்ட்டாக வந்து எல்பாஃப் ஆர்க்கு போயிட்டுருக்கு. அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே, உங்களுக்கு எல்லாமே இருக்குது, இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் கைஸ். சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாகவே நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கோம். இதை வந்து பார்க்குறது யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இது ஓடிடியில் வந்த படங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓடிடியில் வராமல் தியேட்டரில் ஓடிட்டு இருக்கிற படங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆமாம். ஸோ வந்து அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். பாய்.